ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். நம்ம சேனல்ல ஷேர் மார்க்கெட், ஐபிஓ, ஸ்டாக் ட்ரேடிங் மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின எஜுகேஷனல் வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு இருக்கோம். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையுமே வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா, நிஃப்டி ஆட்டோ வந்து பிரேக் அவுட் வந்து இதுவாயிருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போதும். ப்ளஸ் வந்து உங்களுக்கான கம்ப்ளீட் ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்னிங்ஸ்மே வந்து இந்த வீடியோ மூலிமா நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது இருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்க்ளைமர் அப்ளைட். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து வீடியோ மற்றும் இன்ஃபர்மேஷன்ஸ் அனைத்துமே வந்து உங்களுக்கான எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு பையா செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேணாம். நீங்கள் எந்த ஒரு பையா செல் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய ஓன் அனலைசிஸ் ஆர் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நண்பர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ண போதும் அப்படின்னு சொல்லி 60 டேஸ் சேலஞ்ச் ஒன்று எடுத்துருக்கோம். அதாவது வருகின்ற அக்டோபர் 9க்குள்ளே நம்ம வந்து இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கோம். பார்ப்போம் நாம வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ளே இந்த சேலஞ்சில் வின் பண்ணுறனா இல்லை லூஸ் பண்ணுறனா அப்படின்ட்டு. அண்ட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போது முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அனாலிசிஸ்குள்ளே போயிடுவோம். நம்ம அனாலிசிஸ் போனோம் அப்படின்னாக்கா, ஸோ இதுதான் வந்து நிஃப்டி ஆட்டோவுடைய இண்டெக்ஸோடைய சார்ட்டு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிஃப்டியோடைய ஆட்டோ வந்து இது வரைக்கும் மேஜர் வந்து ட்ராப் பார்த்தோம் அப்படின்னா 2 வாட்டி கொடுத்ததுக்கு. ஒன்று வந்து எப்போனாக்கா 2008 வந்து லீமன் கொலாப்ஸ் இப்போ வந்து இதுவாயிருக்கு. அடுத்தது வந்து இது .com பபிள் 2008 நடந்தது. அப்போ வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. அண்ட் அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2018 வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி 2019 கோவிட்ல வந்து நல்லா கிராஷ் ஆயிருக்கு. ஆனால் கோவிடுக்கு பிஃபோராகவே இது வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 2018 ஜனவரி அந்த இதுலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்கும்போது மேஜராக அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு டவுன்ஃபாலும் இல்லாமல் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம வந்து துது பண்ணுவோம் நம்ம. ஸோ இது பார்த்தோம்னாக்கா இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமுடைய அனலைசிஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமுடைய அப்பர் சைடுடைய இது ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனு. இப்போ நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேஜராக வந்து இந்த இதுக்குள்ளே தான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்தோம்னாக்கா ஸோ அருமையாக வந்து சூப்பராக வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. நம்ம எப்பயுமே வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமை வந்து பிளாக் கலரில் தான் வச்சுருப்போம். அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து ரெட் கலரில் தான் வந்து நம்ம வந்து லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். சேம் அதே கலரில் தான் இப்போ நம்ம போகுதோம். ஓகே. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது 1, 2, 3 டச்சஸ் வந்து இருக்குது. அண்டு கீழேயுமே வந்து 1, 2 இங்கே வந்து 3. ஸோ 3 டச்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்த வரைக்கும் இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து இங்கே வந்து பார்ப்போம் நம்ம. இங்கே வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அந்த இடம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்படியே வந்து இங்கே ஒன்று போட்டோம்னாக்காலும் அப்படியே வந்து இங்கே வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டாக இங்கே வந்து ஒரு ஒரு பேட்டர்ன் வந்து ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சோம் அப்படின்னாக்கா ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இதோடைய டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து நான் ஒரு வெர்டிக்கல் லைனுமே போட்டுடுறேன். சாரி, ஹாரிசான்டல் லைனுமே போட்டுருவோம் நம்ம. ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஒரு நல்ல கன்சாலிடேஷன் கொடுத்து ஸோ நிஃப்டி ஆட்டோ வந்து நல்ல சப்போர்ட் வீக்லி ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆகிட்டு கஷ்டப்பட்டு வந்து ஃபார்மேஷன்லாம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2024 செப்டம்பரில் இருந்து 2025 ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு வருஷமாக வந்து ஃபார்ம் ஆகிட்டு இப்போ தான் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இது வந்து ஐலாண்ட் கேப் வந்து ஒன்று ஃபார்ம் அவுட் ஆயிருக்கு. இது ஆகாமல் இருந்தால் இன்னமும் நல்லா இருந்ததுக்கும். ஸோ இப்போ இது ஆயிருக்குதுன்றனால எப்போனாலும் இந்த கேப்பை வந்து மறுபடியும் வந்து இதை ஜம்ப் ஆகி இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இங்கே வந்து இங்கேருந்து ஹைலேருந்து இங்கே வந்து ஸோ இது வந்து லெஃப்ட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணிவிட்டு அகைன் இங்கே ஹெட் ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரைட் ஷோல்டர் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னாக்கா
பக்காவா இங்க வந்து கேண்டில் வந்து பிரேக் அவுட் குடுத்ததுக்கு. ஆனா அந்த கேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங் இல்ல. அடுத்த நாள் பார்த்தோம்னாக்கா 2வது நாள் வந்து நல்ல வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராங்கா குடுத்ததுக்கு. அண்ட் இப்போ வந்து இன்னைக்கு வந்து 3வது நாள் ஒரு சின்ன டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இத நம்ம வந்து ஹேங்கிங் மேன் மாதிரியும் பார்க்கலாம். ஸோ இத வச்சு பார்க்கும்போது கடந்த ஒரு ஆகஸ்ட் 8லேருந்து ஆகஸ்ட் 20ங்க. இந்த 12 நாள்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 3, 7 செக்ஷன் வந்து நடந்ததுக்கு ட்ரேடிங் செக்ஷன். அந்த 7 செக்ஷன்ல ஸ்டாக் வந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட வந்து 9% கிட்ட வந்து கண்டினியூஸா வந்து ரைஸ் அப் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபெப் போட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ இங்க இதுக்கு அட்லீஸ்ட் வந்து ஃபெப் படி இந்த ஒரு அளவுக்காச்சும் ரீட்ரேஸ்மென்ட் குடுக்கணுன்றது ஒரு ஜென்ரல் இது. ஸோ இது வந்து இதுவரைக்கும் வந்து 50% இது வந்து 0.238 நினைக்கிறேன். அண்ட் இது வந்து 0.382 கிட்ட. இது வந்து 50% கிட்ட இருக்கு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இது வந்து நம்ம பார்க்கணும். ஆட்டோ வந்து கீழே வந்துட்டு நமக்கு இங்கே எதனாச்சும் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு போகுது அப்படின்னாக்கா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை டைரெக்டாக போகுதான்றதையும் பார்ப்போம் நம்ம. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து டைரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இன்னமும் வந்து நமக்கு வந்து ஒரு 8% மேலே போகிறதுக்கான ஒரு டார்கெட் வந்து இருக்கு. ஆனால் பார்ப்போம் நம்ம ஆல்ரெடி 9%, இது ஒரு 8னா கிட்டத்தட்ட வந்து இதுவே வந்து ஒரு 18, 19% கிட்ட 19% வந்து கண்டினியூஸாக போக முடியாதுன்றதுனால கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோ செக்டர்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எதனாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் ஆட்டோ ஸ்டாக்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனலில் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அந்த உங்களுடைய கமெண்ட் வந்து எந்தெந்த ஸ்டாக்குக்கெலாம் வருதோ அதை பேஸ் பண்ணி நான் ஆட்டோ செக்டர் அண்ட் அதர் செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம அனலைஸ் பண்ணலாம். அண்ட் கூடிய சீக்கிரமே நம்ம வந்து லைவ் வரலாம் அப்படின்றதுமே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லைவ் வரலாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த டைம் லைவ் வந்தால் ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும்ன்றதை சொல்லுங்கள். நம்ம எப்படி வீக்கெண்ட் லைவ் மாதிரி வரலாமா, இல்லை டெய்லி வந்து ஈவினிங்கில் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸில், இல்லை நைட் டைமில் வந்து லைவ் வரலாமா அப்படின்றது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.